தமிழ்நாடுனா எடுத்துக்கிட்டா போதும், மதுரையில் நீங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் எடுத்துக்கிட்டு நீ போய் மதுரைன்னு சொல்ல போனா தனி வைப்ரேஷனே இருக்கும். எதனால? புண்ணியம் செஞ்ச பூமி, எங்க மண்ணு தாண்டா சாமின்னு சொல்லி வாழ்றவங்க. மற்ற ஊருக்காரங்க எல்லாம் யாரும் புண்ணியம் செய்யலையா அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. எல்லா ஜல்லிக்கட்டு தமிழகத்துல நீ குடுக்கிற பிரைஸ் வேணாம், நீ குடுக்கிற பீரோ சைக்கிள் கிரைண்டர், நீ குடுக்கிற கார் பைக்கெல்லாம் வேணாம். இதெல்லாம் நல்லா ஒண்ணு விளங்கிடணும். ஏதோ ஜல்லிக்கட்டுக்கு வர ஆடு மாடு மாதிரி நினைச்சிட வேணாம். பூரம் படிச்சவன் அசால்ட்டா ஒண்ணு விளாடுறது, வாடான்றது, போடான்றது, ஜல்லிக்கட்டுல டிராலியில தூக்கிட்டு போறது, போக வழியில் உயிரிழந்தார். எத்தனை வீரர்களை பார்த்து கம்பி வெளியே பிடிச்சி உட்காடுறாங்க. அப்படியே முடியல, போற வழியில் அப்படியே அசால்ட்டா. அரசு மருத்துவமனைக்கு போனா அசால்ட்டு காரணம். எல்லாரும் வாய்கிலேயே பேசுறாங்க மேடையில, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், இந்த லட்சணத்தை பார்க்கிறோம். மக்கள் தமிழகத்துல விரட்டி கேட்கணும், ஏன்டா செய்யல எனக்கு அப்படின்ட்டு. உன்னுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்ன, உன்னுடைய மாட்டினுடைய இனம் என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கல்வி பாட புத்தகத்தில் பெருசா என்ன இடம்படணும்னு சொல்றோம். மட்டைக்கும் கம்புக்கும் விளையாடுறவனுக்கும் பீரிங்கி குண்டை காமிச்சு நெஞ்ச நிமித்தி நிக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அது மூலம் தெரிஞ்சுக்க, விளக்கிங்க. சும்மா வந்து 4 பேடு கட்டிக்கிட்டு 2 பேர் ரெண்டுக்கிட்டு பந்து எடுத்துக்கிட்டு மட்டைக்கு எடுத்துக்கிட்டு என்ன வீர விளையாட்டு? மித்த எந்த விளையாட்டை வேண்டாலும் எங்க விளையாட்டை எதையும் ஒப்பிட முடியாது. கொஞ்சம் தள்ளி தொடக்கி பக்கத்துல 28 மூட்டு மூட்டி இருக்கேன். ரத்த குழாயே தெரிச்சிருச்சு. அடியோப்புல ரத்தம் வந்து அப்படி இருக்கு, அப்படியே ரத்தம் பீச்சு. அப்ப என்னை தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வந்திருக்கவங்க பார்த்தேன் பிளட் பூரம் போயிருச்சு. ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லை. எத்தனை தையல் போட்டிருக்காங்க இதுலயும் உடம்புல? 138 தையல் போட்டிருக்காங்க. எலும்பு பகுதி கிட்டத்தட்ட உடம்புல சில இடத்துல ஏராளமான இடத்துல உடம்பு பிட்பிட்டா இருக்கு. இந்த பக்கம் காமிக்கிறல, இந்த கையை அப்படின்னு உருவுனா இப்படி வந்துடும், தெரியுதா? வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவாக பொங்கல் வந்துட்டாலே வந்து ஜல்லிக்கட்டோட சேர்ந்து பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ஜல்லிக்கட்டில் பிரச்சனை என்ன, ஏன் இதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய பாரம்பரியம் கலாச்சாரம்ன்றது நம்மளுடைய புதஞ்சிடக்கூடாது. இதை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போகணும். பாட்டனுக்கு பாட்டனார்கள் வந்து அதை பாதுகாத்து பொக்கிஷமாக கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டை இன்னைக்கு எத்தனையோ பல தடைகளை சந்திச்சு இன்னைக்கு ஒட்டுமொத்த மாணவர்களுடைய போராட்டத்தை நடத்தி அந்த மாணவர்களுடைய போராட்டத்துடைய நம்மளும் அவங்களோட இணைந்து போராடி இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்திருக்கோம். இதில் இந்த ஜல்லிக்கட்டை பல ரூல்ஸு, பல சட்டத்திட்டம் இன்னைக்கு குறவழியை பிடிக்குது. இருந்தாலும் நம்ம அந்த சட்டத்திட்டத்துக்கு ஏற்று நம்ம நடந்துட்டு போகிறோம். நம்மளுடைய உரிமை என்னென்ன வேணும், ஜல்லிக்கட்டுக்கான அந்த உரிமைகளை நம்மளுடைய மாடுபடி வீரருக்குனாலும் சரி, காளை உரிமையாளருக்குனாலும் சரி, ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமைக்கும் குரல் கொடுத்து இன்னைக்கு தொடர்ச்சியாக தமிழகத்தில் அனைத்து இடத்துலையும் உரிமைக்கு போராடக்கூடியவர்கள் தான் நம்ம வந்து ஜல்லிக்கட்டினுடைய நம்மளுடைய பாதுகாவலர்கள், ஒட்டுமொத்த பாதுகாவலர்களாக நம்ம வாழ்ந்துக்கிறோம். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்தே தடைகள் பெருசாக இல்லை. இப்போ கொஞ்ச காலமாக தான் ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல வந்து நடந்த ஜல்லிக்கட்டுக்கும் இப்போ நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு 26 வருஷமாக அந்த ஜல்லிக்கட்டு காலத்தில் இருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ உள்ள ஜல்லிக்கட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதெல்லாம் எதை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது? சார், ஜல்லிக்கட்டு தடைன்றது வந்து பார்த்திங்கன்னா 2006 அந்த 7 இடைப்பட்ட காலத்தில் தடையானது. அந்த தடையை தொடர்ச்சியாக நம்மளும் 2006, 7 தடைப்பட்ட காலத்திலே முதல் போர்க்குடி தூக்குனவர்கள் நம்ம தான். முதல் அந்த ஜல்லிக்கட்டுக்கான உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம், தொடர்ச்சியாக விடமாட்டோம், கலாச்சாரத்தை பண்பாடையும் விடமாட்டோம் சொல்லி முற்போக்கு அந்த உக்கிரமாக செயல்பட்டு அதை இது பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு தடை, 14 தடை, 15, 16, 17 ஒட்டுமொத்த நம்ம ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நல்ல பாயக்கூடிய காளைகள் அடிமாடாக போயிடுச்சு. நம்ம விதைன்றது இன்னைக்கு நம்ம இந்த ஊர், இந்த பேர், இந்த மாடுனா பாயும். அப்படி பேர் கை நீட்டி விரல் சொல்லக்கூடிய இடத்துல தமிழகத்தில் மதுரையில் இன்னைக்கு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படி உள்ள மாடுகள்லாம் பார்க்க முடியலை. இது என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்கிறீங்கல்ல, மதுரையில் வந்து ஒரு காலத்தில் இந்த பேரை சொன்னால் அந்த காலை பாயும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அந்த மாதிரி பார்க்க முடியல. ஏங்க, ஒரு காலத்தில் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில், தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஊர் ஜல்லிக்கட்டு. மதுரை தான் அடையாளம். தமிழ்நாடுனா எடுத்துக்கிட்டால் போதும், மதுரையில் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எடுத்துக்கிட்டு
நீ போய் மதுரைன்னு சொல்ல போனா தனி வைப்ரேஷனே இருக்கும். எதனால? புண்ணியம் செஞ்ச பூமி, எங்க மண்ணு தாண்டா சாமின்னு சொல்லி வாழ்றவங்க. மத்த ஊருக்காரங்க எல்லாம் யாரும் புண்ணியம் செய்யலையா அப்படி சொல்ற மாதிரி இருக்கு? அப்படி கிடையாதுங்க. மதுரை கோயில் நகரங்க பிரதர். மற்ற ஊருக்காரவங்க புண்ணியம் செய்யலைன்னா எங்க ஊர் வந்து மதுரை கோயில் நகரம். மீனாட்சி அம்மன் கோயில், பாண்டி கோயில், திருப்பரங்குன்றம், அழகர் கோயில், இப்படி எண்ணி சொல்ல முடியாத கோயில் நகரம், கையெடுத்து வணங்கக்கூடிய நகரம். இங்க இருந்து கேரளா மாநிலத்திலிருந்து, ஆந்திரா மாநிலத்திலிருந்து எங்க வர்றாங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், திருப்பரங்குன்றமும். ஆசியா கண்டத்தில் பெரும் ஒரு கோயில் இருக்குன்னா வருஷம் முழுவதும் கிடாய் வெட்டி சோறு போடக்கூடிய கோயில்னா எங்க பாண்டி கோயில். ஏறதால கிட்டத்தட்ட 5000 கடா வெட்டக்கூடியது அந்த சனி ஞாயிறுல. மித்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 கடா வெட்டுவாங்க. தின ரத்தப்பலி கொடுக்கக்கூடிய எங்க பாண்டி ஐயா கடவுளா வணங்கக்கூடியது. எங்க தமிழகமே இங்கதான் எங்க ஐயாட்ட வரணும். ஆத்தாட்ட எங்க ஆத்தா மீனாட்சி, எங்க ஐயா அழகுமலையா, சொக்கரு, ஜல்லிக்கட்டு பிறந்த ஊரு, எல்லா பூமியிலையும் விளையக்கூடிய பூமி எங்க பூமி தான் சாமி. அதில் 3 எழுத்துக்கு தான் மதுரை. தென் மாவட்டமே என்ன சொல்லுவோம்? மதுரை தான். எங்கள் சுற்றி ஊருக்கு பூரா ஒரே வட்டார இலக்கு. எல்லா பேருமே ஒரே லாங்குவேஜில் பேசக்கூடியவங்க. நாங்கள் யாரையும் பிரித்து பேச விரும்பலை. தன்னுடைய ஊரை வந்து பெருமைப்படுத்துறது தான். ஊரை நான் பெருமைப்படுத்தி தானே பேசணும். எந்த ஊரை போய் பெருமைப்படுத்தி பேசணும்? கலாச்சாரத்தை வந்து இல்லாத வந்து நாங்கள் சொல்லலை. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாவரம், உலகத்தில் கடைக்கோடி தமிழர்கள் வரைய ஜல்லிக்கட்டுனா மதுரை தான். மதுரைன்னு சொல்ல போனால் எல்லாத்துக்கும், ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லை, வீரத்துக்கு மட்டும் இல்லை, பாசத்துக்கும் மதுரைக்காரன் தான். அதே இது உணவுக்கும் அந்த மாதிரி தான். ஒரு சின்ன இடத்துல ஒருத்தர் கீழே விழுந்தா கூட மதுரைக்காரன் வந்து பார்த்துட்டு போக மாட்டான். இப்படி எட்டி நின்று எந்திரிச்சு நின்று தூக்கி விட்டு வீடு வரையும் போய் விட்டு அவனை மருத்துவ செலவுலேருந்து எல்லாம் பார்த்துட்டு வரீங்க தான் மதுரை. இல்லை இப்படி சொல்லும்போது இப்போ எல்லா ஊருக்காரங்கள்ட்டையுமே எல்லா பண்பும் இருக்குது. இப்போ மதுரைக்காரங்க உங்கள் ஊருக்காரங்க உங்கள் பெருமையை பேசணும், அது ஒன்றும் தவறு இல்லை, தவறாக சொல்லலை. ஆனால் மதுரைக்காரங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா? இப்போ மற்றவங்களாம் பார்க்கும்போது, மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாசக்காரங்க ரொம்ப வீரமானவங்க அப்படின்னு. ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு, மதுரை தான் ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அவங்களோட அடுத்த கட்ட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? இப்போ ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் முழுசாக கிடைச்சிருக்கா? உயிரோடு இருக்கிறவனுக்கு எல்லா பேரும் அரசாங்க வேலை கேட்குறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஏறத்தாழ 55 இடத்துல இப்போ இல்லை, 1996 இருந்து 2022 ஆண்டு இந்த 2 வருஷம் தான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஓய்வுலாம் பண்ணல. இன்னைக்கும் களத்தில் இறங்கினா பல மாடை பிடிப்பேன். பல மாட்டை பிடிச்சிதான் பல காளையை அடக்கியிருக்கேன், பல கொம்பை வளைச்சிருக்கேன், பல இதெல்லாம் பார்த்துருக்கேன். கொம்பை வளைக்கணும்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அடையாளம் சொல்கிறேன். கட்டையிலேருந்து வரும்போது ஒரு மாட்டை வந்து கொம்பை இப்படி விலக்கி விட்டு பிடிக்கிறது, அதை வளைச்சி விட்டு பிடிக்கிறது தான் மாடு. அப்படி கிட்டத்தட்ட ஏறதால 4000 காளைகளுக்கு மேலே தான் பிடிச்சிருக்கோம். நல்லா பிடிச்சிருக்கோம். ஒரு ஊருக்கு ஒரு மாடு பிடிக்க போகிறவங்க கிடையாது. ஒரு பேட்ஸ்மேன்னா போடுற பந்தெல்லாம் அடிக்கிறவங்க தான் பேட்ஸ்மேன். எல்லா பக்கமும் அவுக்குற மாடெல்லாம் பிடிக்கிறவங்க தான் ஒரு மாடுபிடி வீரன். நான் ஊருக்கு போவேன், இந்த ஒத்த மாடு தான் பிடிப்பேன், அந்த மாடை தான் பிடிப்பேன்றது ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தால் அப்படி சொன்னால் ஏற்றுக்கிறமோ, ஒரு நல்ல வீரனாக இருந்தால அப்போ எத்தனை காளையை பிடிச்சிருக்க முடியும்? இப்போ இப்படியே இருந்து 2022 96 வரையும் பார்த்தீங்கன்னா, என் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா 3க்கு 3 சிறந்த வீரர். அலங்காநல்லூரில் அவனியாவரத்தில் 12, பாலமேட்டில் 8, அலங்காநல்லூரில் 16, 23 காளைகள். இப்படி தொடர்ச்சியா அவனியாவரத்தில் 12 மாடு பிடிச்சிருக்கேன். பாலமேட்டில் 8 மாடு பிடிச்சிருக்கேன். அலங்காநல்லூரில் தொடர்ச்சியாக 21 மாடு, 22 மாடு, இப்படி தொடர்ச்சியா 3லையும் சிறந்த வீரர். அப்போ என்ன, ஒரே பேப்பரில் மட்டும்தான் வரும். மதுரை முடக்காத்தான் மணி அதிக காலை பிடித்தார், 3லையும் சிறந்த வீரராக. இப்போ அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அது போக எல்லா ஊர்கள்லையும் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லையும் பிடிச்சி இப்படிலாம் பேர் வாங்கியிருக்கேன். எனக்கு அரசாங்க வேலைன்னு சொல்லி நான் வந்து கேட்க மாட்டேன். ஏன், என் கூட இருக்கக்கூடிய உடன்பிறக்காத சகோதரர்கள், மாவீரர்கள், நம்மளுடைய மதுரை சார்ந்தவர்களை மட்டுமல்ல, தென் தமிழகத்தில் ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கும் உயிரிழந்தவர்களுக்கு அரசாங்க வேலை கொடுங்கன்றோம். அவன் இல்லாத இடத்தில் அந்த அரசாங்க வேலையை கொடுத்தால் அந்த குடும்பம் பொழைச்சிக்கிறோம். எனக்கு நான் உயிரோடு இருக்கேன், கையும் காலும் இருக்கு, ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கிருவேன். இன்னைக்கு மதுரையில் பாலமேடு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய வாடிவாசலுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய நம்ம தம்பினா என்கிட்ட கூட அந்த தம்பி கூட எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஜல்லிக்கட்டில் ட்ரெஸ்ஸாக போட்டால் நான் நேசிக்கிறேன் ஒவ்வொரு வீரனையும். அது மதுரை வீரன் மட்டும் இல்லை, எங்கள் மதுரை வீரனை மட்டும் இல்லை, தென் தமிழகத்தில் எல்லா வீரனையும் நான் நேசிக்கக்கூடியவேன். ஏன்னா மதுரைன்றது எங்களுடைய சாமி. எப்பயுமே வந்து எங்கள் மதுரைனே பார்த்துருப்பீங்க. திரையுலகமே எங்கள் மதுரை இல்லாட்டி திரையுலகமே கிடையாது, படமே கிடையாது. எல்லாம் சென்னையிலேருந்து எது இங்கே வராங்க கேமரா தூக்கிட்டு. நல்லா ஒன்று விளங்கிக்கிறணும், எங்கள் மதுரையை வச்சு எடுத்தால் தான் படமே ஓடும். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது, அந்த அளவுக்கு வீரியம் இருக்குது, அந்த அளவுக்கு செயல்பாடு இருக்குது, அந்த அளவுக்கு உறவு இருக்குது, அந்த அளவுக்கு நட்பு இருக்குது, அந்த அளவுக்கு கோயில் நகரம், ஜல்லிக்கட்டு, சேவக்கட்டு, கிடாமுட்டு, என்னடா அப்படின்னு எடுத்தெறிஞ்ச 2 வயசுல நம்ம எங்கள் வீட்டில் என்ன செய்யறாங்க தெரியுமா? வெறும் 2 வயசுல சாக்ஸ் பலினை கொடுத்து படிப்பை எந்த அளவுக்கு, அடிப்படை கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறோமோ, எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தையும் எங்கள் ரத்தத்தில் ஊர்னதுன்னு சொல்லி
2 வயசுல சின்ன பிள்ளைகளை கொடுத்து நாங்கள் சாக்சி பிள்ளை கொடுத்து விளையாட விடுறவங்க. இல்லை இப்போ பாரம்பரிய கலாச்சாரம் அதை போற்றி பாதுகாக்கிறோம் அதெல்லாம் ஓகே. அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தினால இந்த அடுத்த தலைமுறைக்கு என்ன அவங்களுக்கு லைஃபுக்கு ஏற்ற மாதிரி ஆமாங்க, கிடைச்சிருக்கு? அது இறந்த வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணுங்க. மாவீரர்கள் ஜல்லிக்கட்டில் ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கும் அரசாங்க வேலை கொடுக்கணும். இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குடிச்சவங்களுக்கு அரசாங்க வேலை எப்படின்னா இன்னைக்கு கோச்சுக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு மேலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக தான் வைக்கிறோம். கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன இருக்கிறோம், இந்த பாரம்பரியத்தை மண்ணை நேசிக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை பண்பாடை நேசிக்கக்கூடிய அந்த மாவீரர்கள் ஜல்லிக்கட்டில் உயிரிழந்த வீரர்கள் அரவிந்து போல பாலமேட்டில் இருக்கக்கூடிய அரவிந்து போல பல அரவிந்தை இழந்து நிற்கிறோமே, அரசாங்கம் அந்த குடும்பத்தாரர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுங்க, இல்லை ஒரு அரசாங்க வேலை கொடுங்கன்ற மாதிரி. இல்லாத இடத்துல மண்ணில் புதைஞ்சிட்டான். இந்த விதைக்கப்பட்ட ஒவ்வொரு வீரனுடைய மண்ணில் எங்களுடைய விதைக்கப்படலை விதைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லை, ஒரு வீரை அழிஞ்சா பல வீரை தெரு தெருக்கு உருவாக்கி இருக்கான். அப்போ இந்த மாதிரி கலாச்சாரம் அழியாது. அது போக மருத்துவத்தை எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்றோம். இன்னைக்கு மருத்துவ ரீதியாக கொல்ல பேர் உயிரிழந்திருக்கோம். எத்தனை பேர் கண்ணளந்து காதளந்து உயிரிழந்து. எங்க வாடிவாசல் 50 மீட்டர் 60 மீட்டருக்கு பக்கத்தில் ஒரு கேரவனை கொண்டு வந்து ஐசியூ ரெடிமேடு கேரவனை கொண்டு வந்து வச்சு ஒரு சர்ஜரி டாக்டரை கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு டெக்னாலஜியில் எவ்வளவோ கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ ஆடு மாடு மாதிரி ட்ராலியில் போட்டு எங்களை தூக்கிட்டு கொண்டு போய் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் போக வழியில் உயிரிழந்தார். மட்டைக்கும் பந்துக்கும் சென்னையில் ஒருத்தர் விளையாடுற அவனுக்கு இவ்வளோ என்கேஜ் ஏற்படுத்துறீங்க. நாங்கள் அதான் பாகிஸ்தான்காரன் குண்டை காட்டி முனையா இருக்கு எங்க மாட்டோடைய கொம்பு. தினந்தோறும் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு நாள் தான் போர் வரும். எங்க தென் தமிழகத்துல ஒரு நாள் நித்தம் ஒரு ஜல்லிக்கட்டுல போற சமாளிச்சு இருந்திருக்கான். ஏன்னா அப்படித்தான் நம்ம தாய் வளர்த்துருக்கு. இந்த விளையாட்டுல இவ்வளவு சிக்கல் இருக்கு, ரொம்ப கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படிங்கும் போது இந்த தலைமுறைக்கு இப்போ ஜல்லிக்கட்டு தேவையான ஒன்றா இருக்கா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அடுத்த தலைமுறைக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், பயிற்சி மையெல்லாம் வச்சுருக்கீங்க, நிறையா பயிற்சியில் கொடுக்குறீங்க, இப்படிலாம் இருக்கும்போது அடுத்த கட்டமாக இப்படி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இதுக்கு இவ்வளோ நடந்தும் இந்த விஷயம் தெரியுது எல்லாருக்குமே, இத்தனை நாளாக ஜல்லிக்கட்டு நடக்குது, இந்த பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குல்ல? ஆமாம், அந்த ஏன் இது நடக்க மாட்டாங்குது? இல்லை இப்போ ஜல்லிக்கட்டு சார்பாக உயிரிழந்தவங்களுக்கோ இல்லை அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கோ ஜல்லிக்கட்டில் இப்போ இருக்கீங்க இல்லையா, உங்களை மாதிரி ஆட்களால் நீங்கள் என்ன உதவி பண்ணியிருக்கீங்க? பிரதர், என்னால் முடிஞ்ச உதவிகள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவத்தில் 1388 பேர்த்துக்கு இன்னைக்கு பிளட் டொனேட் கொடுத்துருக்கேன். பல வீரர்களை காயம்பட்ட வீரர்களுக்கு இரவும் பகலும் பாராமல் உணவும் சோறும் பாலும் நீரும் கொடுத்து அவங்களை பாதுகாத்து நல்ல முறையாக மதுரை மாவட்டம் மட்டும் இல்லை தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அனைத்து இடத்துல என்னுடைய உறவுகள் ஜல்லிக்கட்டில் எந்த தமிழகத்தில் யார் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய எங்களை மதுரையுடைய ஜல்லிக்கட்டை ரோல் மாடலாக பார்த்து இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்களையும் மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்குது, நம்மளும் எல்லா மாவட்டத்திலும் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் நாங்கள் உறவுகளாக தான் பார்க்குறோம் மதுரையில். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காயம்பட்டு வந்திருந்தால் மதுரை அரசு மருத்துவமனைகள் இன்னைக்கு மதுரை தென் தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் இன்னைக்கு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தான் இன்னைக்கு பெரிய ஆஸ்பத்திரி. எது ஒன்றாலும் இங்கே தான் கொண்டு வரணும். அப்போ இருக்கும்பொழுது என்னுடைய உதவிகளை எந்த ஒரு சமூக சேவை நோக்கத்தோடைய எத்தனை வீரர்கள், சுமைக்கன் ரூபன் திருச்சியில் தம்பி, அவனுக்கு முடியலைன்னு சொல்லி மதுரை கூட்டு வந்தாங்க, கருங்குளத்தை சேர்ந்த தம்பி, அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 யூனிட் பிளட்டு கொடுத்து காப்பாற்றிருப்போம். களத்தில் பேசக்கூடியவர்கள், வெறுமனையாக பேசக்கூடியவர்கள் ரத்தத்தை உருகி கொடுத்து காப்பாற்றிருக்கோம். இது மாதிரி கலையர் கோயில் அருண், அரட்டாப்படி கண்ணை, இப்படி எண்ணி சொல்ல போனால் நிறையா இருக்கு பிரதர். இதை இந்த சமூக வலைதளத்தில் சொல்றது கூட நாங்கள் இதையும் சொல்லக்கூடாது. நாங்கள் இது மாதிரி சொன்னோம்னா எண்ணி சொல்ல முடியாது எத்தனை இடத்துல எவ்வளோ உதவிகளை பண்ணியிருக்கோம். இதைத்தான் ஜல்லிக்கட்டில் மருத்துவத்தை முறையாக ஒரு ரெடிமேடு கேரவனை கொண்டு வந்து அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்தில் எல்லா ஜல்லிக்கட்டில் தமிழகத்தில் நீ கொடுக்குற ப்ரைஸ் வேணாம், நீ கொடுக்குற பீரோ சைக்கிள் கிரைண்டரு, நீ கொடுக்குற கார் பைக்கெல்லாம் வேணாம், என் மக்கள் என் தாய் வீரத்துண்ணூறு கொடுத்து அனுப்பி விட்டுருக்கா, போருக்கு போயிட்டு வாடா மகனே அப்படின்ட்டு. இதெல்லாம் நல்லா ஒன்று விளங்கிறணும். ஏதோ ஜல்லிக்கட்டுக்கு வரேன் ஆடு மாடு மாதிரி நினச்சிட வேணாம், பூரம் படித்தவன். இன்னைக்கு அப்படின்னா 10 நிமிஷம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாதான்னு தாங்கி பிடிச்சி கொடுத்தேன். உயிரை கொடுத்து கூட போராடிக்கிருக்கான். அசால்ட்டாக ஒன்று விளாடுறது, வாடான்றது, போடான்றது, ஜல்லிக்கட்டில் ட்ராலியில் தூக்கிட்டு போகிறது, போக வழியில் உயிரிழந்தார். மருத்துவ ரீதியாக பக்கத்தில் ஒரு ஐசியூ ரெடிமேடு கேரவனை ஒரு 50 மீட்டரில் கொண்டு எத்தனை வீரர்களை பார்த்து கம்பி வெளியே பிடிச்சி உட்காடுறாங்க. அப்படியே முடியலை, போகிற வழியில் அப்படியே அசால்ட்டாக அரசு மருத்துவமனைக்கு போனால் அசால்ட்டு காரணம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் படிக்காதவங்க அந்த விவசாயம் சார்ந்து ஒரு வேலை செய்யும் போது ஜல்லியில் பங்கேற்றுக்கிறாங்க, அடிபட்டாங்க அப்படின்னா ஏதோ விவசாய வேலை பார்த்து அப்படி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்தது. இப்போ படிச்சுட்டு வர இளைஞர்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ படிச்சுட்டு வர்றவங்க அவங்க ஒரு கனவோடு இருப்பாங்க, இந்த வேலைக்கு போகணும். டக்குன்னு ஜல்லிக்கட்டில் அடிபட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்க நடந்து போயிடுது. அப்போ அடுத்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல. அதாவது அவங்க ஃபியூச்சர் ஒன்று இருக்குல்ல, இப்போ கலாச்சாரத்தை நம்ம பாதுகாக்கிறோம், அதில் எந்த தவறுமே இல்லை. இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இப்போ படிச்சுட்டு அவர் ஒரு கனவோடு இருப்பார் இல்லையா, நான் இந்த வேலைக்கு போகணும், ஜல்லிக்கட்டு பாரம்பரியம், இப்படி அவங்க அதில் ஈடுபடும் போது ஒரு விபத்து ஏற்பட்டு போயிடுது அப்படின்னா அடுத்த கட்டமாக போக முடியாது. ஏன்னா உடல் முக்கியம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் இதுவரையும் கிடைச்சிருக்கு?
இதுவரையே எதுவுமே கிடைக்கல. இதுவரை அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் எல்லாரும் வாய்களையே பேசுகிறாங்க மேடையில். எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இந்த லட்சணத்தை பார்க்குறோம். மக்கள் தமிழகத்தில் விரட்டி கேட்கணும், ஏன்டா செய்யலை எனக்கு அப்படின்ட்டு. உன்னுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்ன, உன்னுடைய மாட்டினுடைய இனம் என்ன அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கல்வி பாட புத்தகத்தில் பெருசாக என்ன இடம்படணும்னு சொல்கிறோம். கல்வித்துறை அமைச்சர்கள்ட்ட தொடர்ச்சியாக சொல்கிறோம். ஏற்கனவே இருந்தவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள்ட்டையும் பலமுறை வார்த்தைகள் சொல்லியிருக்கோம். ஜல்லிக்கட்டை ஒரு பகுதி, ஒரு பெரிய ஒரு பாட புத்தகத்தில் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, கலாச்சாரம் என்ன இதெல்லாம் சொல்லி கல்வி ரீதியாகவும் உயர்த்தணும். அது போக இந்த மாடுபிடி வீரர்கள் எத்தனையோ பேர் இந்தியன் ஆர்மிக்கு ஆசைப்பட்டிருக்கான். ஆனால் ஆர்மி ஆசைப்பட்டாலும் காவல்துறை ஆசைப்பட்டிருக்காங்க, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்களால காயம்பட்டு போக முடியாமலாம் இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கூட சிறிய வேறு இதில் காயம் போடுறதை காட்டி எங்கள் ஜல்லிக்கட்டில் காயம்பட்டு போனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒவ்வொரு குத்தையும் அவனுடைய பதக்கத்தில் வாங்கின பரிசாக நடத்தான். இது இந்த ஊரில் மாடு குத்துனதா என் மையன் மாவீரன்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய். இல்லை அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மாடு குத்துன ஒவ்வொரு குத்தையும் அவார்டா வாங்குவாங்க மாவீரன்னு. ஆனால் மாவீரன் பேர் வாங்கிக்கலாம். ஒரு குத்தால அவருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நகர முடியல, நடக்க முடியல அப்படின்னா அவருக்கு யாரு சொல்றது? மாவீரன் பட்டம் மட்டும் போதுமா? ஆமாம், பட்டத்தை மட்டும் வச்சுட்டு அடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குல்ல, அதை என்ன அதை பார்க்கணும்ல. இல்லை அந்த அந்த கேட்டகரி அளவுக்கு யாரும் இந்த மாதிரி எனக்கு ஜல்லிக்கட்டில் போய் இதாகிட்டேன், நான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகல அப்படின்றத நாங்கள் கேட்குறது நீங்கள் காயம்பட்டவர்களுக்கு தான் கேட்குறீங்க. நாங்கள் உயிரை இழந்தவர்களுக்கு தான் கேட்குறோம். நாங்கள் உயிரை இருந்தாலும் கூட இந்த இந்த வேலைகள்லாம் கிடைக்கல கூட கையொண்டி காலொண்டி கூட பொழைச்சிக்கிருவோம். ஆனால் நாங்கள் நினைக்கிறது, நேசிக்கிறது ஜல்லிக்கட்டு, எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடையும் நேசிக்கிறோம். நீங்கள் அந்த வாழ்வாதாரத்தை நம்பி நாங்கள் அடிபட்டுட்டோம், இதில் வீழ்ந்துட்டோம் நினைக்கல. நாங்கள் என்னைக்கு வீரமாக தான் வாழ்வோம். அதாவது குத்துப்பட்டு மண்ணில் விழுந்தாலும் எங்களுக்கு அதுதான் முக்கியம், எங்களோட கலாச்சாரம் தான் முக்கியம். ஆமாம், மற்றபடி அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்கிறேன். அதுக்காண்டி என்னெல்லாம் செய்வோம். என்னுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் தான் எனக்கு, நம்ம ஊர் எங்களுடைய மண் தான் முக்கியம்ன்றோம். எங்கள் மண்ணினுடைய பாரம்பரியம், கலாச்சாரமும் வீரமும் மதுரைக்கு உயர்ந்தது. மதுரை மட்டும் இல்லை, தமிழகத்துக்கு இது இது ஒரு மின் உதாரணமாக இருக்கும். இதை நீங்கள் அதை ஒன்று நல்லா விளங்கிக்கிறணும். இந்த மண்ணில் உயர்ந்த தியாகம் பண்ண மாவீரர்களுக்கு தான் அரசாங்க வேலை கொடுங்க, 10 லட்ச ரூபா வேலையை கொடுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு காயப்பட்டிருக்கு, தம்பி கண்ணல் இந்த இருக்கான் தம்பி, இப்போ அமெரிக்கன் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் பாலா, கண்ணளந்துட்டான். அவன் என்ன கேட்குறான், எனக்கு இந்த கண்ணை சரிப்படுத்தி கொடுங்க, இந்த கண்ணை பார்வை எடுத்து கொடுங்க, நான் அதோடய கூட எனக்கு நான் சரி பண்ணிக்கிறேன், நான் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலாச்சாரத்துக்காண்டி எவ்வளோ இழந்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணில் அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு கொண்டு போகணும்னு சொல்லுவோம். உலகத்தில் ஆகச்சிறந்த விளையாட்டு மட்டைக்கும் கம்புக்கும் விளையாடுறவனுக்கும் பீரிங்கி குண்டை காமிச்சு நெஞ்ச நிமித்தி நிற்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. அது மூலம் தெரிஞ்சுக்க விளங்கிங்க. சும்மா 4 பேடு கட்டிக்கிட்டு 2 பேர் நின்றுக்கிட்டு பந்து எடுத்துக்கிட்டு மட்டைக்கு எடுத்துக்கிட்டு என்ன வீர விளையாட்டு? மித்த எந்த விளையாட்டை வேண்டாலும் எங்கள் விளையாட்டை எதையும் ஒப்பிட முடியாது. இதெல்லாம் எங்கள் விளையாட்டில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரனுடைய இந்த இந்த பந்துக்கு மட்டைக்கான விளையாட்டு மாடுபிடி வீரனுக்கான கால் தூசி. அவன் நினைச்சா என்ன நாள் பண்ணுவான். இப்போ ஜல்லிக்கட்டு விளையாட்டுல மாட்டை துன்புறுத்தக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் பர்மிஷன் வாங்கணும், இப்படிலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்பயுமே சொல்றாங்க, இந்த வாட்டி சொல்லிருக்காங்க. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன? உண்மைதான், அரசு போடுற விதிமுறைகளை நாங்கள் அந்த இதுக்கான ஏற்றுக்கிறோம். அரசு போடக்கூடிய கோர்ட்டோடைய உத்தரவை நாங்கள் மதிக்கக்கூடிய இந்த விளையாட்டுன்னு சொல்லும்போது ஆமாம் துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் என்ன பிரதர் துன்புறுத்துறது? ஆணையை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கேரளா மாநிலத்தில் வந்துக்கிட்டு அவ்வளோ பேர் உட்காந்துக்கிட்டு கேரளா மாநிலத்துக்காரன் வீடு வீடுக்கு நாய் வளர்க்குற மாதிரி, நாய் கூட எங்களுடைய வைரவ சாமி, யானையும் எங்களுடைய விநாயகர் தான். அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு வாங்கருவாளை அந்த அருவாளை வச்சுக்கிட்டு காதில் வச்சு இந்த குரட்டியை வச்சுக்கிட்டு குத்துறேன், இழுக்கிறேன், கவுரை போட்டு இழுக்கிறேன், குதிரையில் உட்காந்து சவாரி செய்கிறேன். எங்கள் வீட்டில் பிள்ளை பார்த்துக்கிட்டிங்களா, பிள்ளை ஆதார் கார்டில் தான் பதியலை, இல்லை அவனையும் சேர்த்து பதிஞ்சிருவோம். எந்த அளவுக்கு மாடுகள் அது மிருகம் சொல்கிறீங்களோ, மனிதன் தான் மிருகம். அதை யோசிக்க தரமில்லாதவன். 2 நாள் தண்ணி குடிச்சு 2 நாள் கூப்பிட்டா அம்மானு கூப்பிடும். நாயினா 10 நாள் வாலாட்டி உட்காரும். இதுதாங்க அறிவு. ஒரு அறிவு சேர்த்து மனிதனுக்கு கொடுத்தாலும் கூட இன்னும் உலகத்தில் முட்டாளாக தானே இருக்கான். இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக அந்த காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மாடு வீரராக என்ன மாதிரியான ஜல்லிக்கட்டில் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க? ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கும் போதும் அதாவது காயங்கள் பட்டிருக்கோம், சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்குன்னு ஸ்பெஷல் இருக்குல்ல, இந்த நாளை என்னால் மறக்க முடியாது, இதுக்கு பிறகு நான் இதை பண்ணணும் அப்படின்னு தெரியல, அந்த தருணங்கள்? 1996ஆம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டில் வந்திருக்கும் போது 2007ஆம் ஆண்டு 2007-08க்குள்ளே இந்த கை ஒடிஞ்சது. நானும் என்னுடைய அண்ணே ஏனாதி செல்வம் சொல்லி எங்கள் பெரியப்பா அம்மையன் கோபி 3 பேர் வண்டியில் ஏறி உட்காந்து போயிருந்திருக்கோம். அது கூட இருக்கக்கூடிய
வீரபாண்டியில் இருக்கக்கூடிய என் பேர் சடையன்னு கூப்பிடுவோம். என் பேர் 4 பேர் வண்டியில் போகும்போது சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துட்டேன். விழுந்து போயும் இந்த காயத்தோடு ஏற்படுத்தி அப்போ உள்ள சிறு வயதாக இருக்கும் போதே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அந்த ஆழ்கடல்னு சொல்லக்கூடிய அந்த தலை மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கெல்லாம் கம்மாயில் நீச்சல் அடிக்க முடியாமல் இருக்காங்க. வெறும் கம்மா ஓடையில் அன்னைக்கு 10,000 பேர் ஆழ்கடல் தலை தான் இருக்கும். ஒரு டைப்பில் தான் அப்படி இருக்கும். மனிதர் சாயம் மட்டும் தான் செய்வோம். காலில் தான், மாடு காலுக்குள்ளே தான் எரிப்போம். ஒரு மாடாக இருந்தாலும் வீரனாக இருந்தாலும் பல வம்பு கொம்பு 26 வருஷம் வம்பு கொம்பு இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது பார்க்கும்போது இப்படி திரும்பி பார்க்குறேன். ஏடா இவ்வளோ பெரிய ஆழ்கடலை நீந்தி வந்திருக்கமாடா அப்படின்னு நம்ம பார்க்க பொழுது அன்னைக்கு இந்த காயம் ஏற்பட்டது குத்தி தூக்கி எரிஞ்சு மதுரை ராஜாஜி மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் பழைய டெம்போவில் ஏற்றிட்டு வருவாங்க. அந்த டெம்போவில் ஏற்றிட்டு வரும்போது இன்னமும் என்னுடைய ஞாபகம் இருக்குது. 3 டெத்து, அவ்வளோ காயங்கள். அப்ப எல்லாம் உங்க மனசு எப்படி இருக்கும்? அப்படிலாம் இல்லை, காயம் பட்டிருக்கு, ஒடிஞ்சிருக்கு, தொங்கிக்கிட்டே தான் வந்தான். குடல் செறிஞ்சு பாவம் ஒரு திருச்சியில் வந்தக்கூடியவர், ஜல்லிக்கட்டுக்கு அப்பாற்பட்டு உள்ளவர், பேக்கில் சூட்கேஸோடைய சஃபாரி போட்டு வந்திருக்காப்புல. அவரை துணியை வச்சுமே கட்டியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரே சிறுவன் நான் மட்டும்தான். அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே என்னதுன்னா அந்த நான் தொங்கிக்கிட்டே வரேன், எப்போ ஆஸ்பத்திரி வரும் அப்படின்னு தெரியாமல் தொங்கிக்கிட்டே வரேன். இப்போ கட்டி காப்பாற்றினது. இல்லை, இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்குல்ல, அப்படிங்கும்போது இப்போ நமக்கும் குத்தி இருக்கு, பக்கத்துலேயும் இந்த மாதிரியான விபத்துகள் நடந்திருக்கு. அடுத்த தடவை வரும்போது அந்த பயம் இருக்காதா? இல்லை பிரதர், நீங்கள் அடுத்த கட்ட நிகழ்வில் பயம் இருக்காதான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு சூழ்நிலையில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ காயம்பட்டு எவ்வளோ இதில் போகும்போது அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போகிறேன். அப்போலாம் அவ்வளோ காயம் வரும். போருக்கு போனாலே காயம் வராதானே? வண்டி 2 வீலரில் ஓட்டினா கீழே விழுகாத வண்டி இருக்கா? மோதாத வாகனம் இருக்கா? அதுபோல் ஜல்லிக்கட்டில் இதில் சிறிய இது நடக்கத்தான் செய்யும், நடக்காமல் இருக்காது. எது கை ஒடிஞ்சு ரத்தமாக இருக்குது? இல்லை ரத்தம் இல்லை, கை ஒடிஞ்சு முறிஞ்சிருச்சு, முதுகில் வேற குத்து. அது உங்களுக்கு சின்ன காயங்கிறீங்களா? என்ன பிரதர், என்ன இது மிகப்பெரிய ஒரு காயமே கிடையாதுப்பா. நான் காயம்பட்ட காரணம் வந்து ஒரே இடத்துல என்னுடைய மெயின் ஒரு அந்த நம்மளுடைய இருக்கக்கூடிய தொடைப்பகுதியில் மெயின் பாயிண்ட் அந்த கொஞ்சம் தள்ளி தொடைக்கு பக்கத்தில் 28 மூட்டு மூட்டியிருக்கேன். என் ரத்த குழாயே தெரிச்சிருச்சு. அடியோப்பில் ரத்தம் வந்து அப்படி இருக்கும், அப்படியே ரத்தம் பீச்சுது. நான் நிற்க வேண்டிய இடத்துல எதுவுமே இல்லை. ப்ரைஸை வாங்கிட்டு மாடு பிடிச்சி கொடியில் இறங்கி கொடியை தாண்டி போயிட்டேன். ஓப்பன் வேடிக்கை, ஜல்லிக்கட்டு ஓப்பன், யார் வேண்டாலும் இறங்கலாம். அப்போ அவ்வளோ கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் நிற்கும் போது மாடை பிடிச்சி சூப்பராக இறங்கி ப்ரைஸை வாங்கிட்டு அந்த இடத்துல போகிறேன். அமுக்குறாங்க, நீங்கள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்கன்ட்டு. அப்போ என்னை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்திருக்கவங்க பார்த்தா பிளட்டு பூரம் போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வாகனம் இல்லை. பழைய வண்டியில் இதில் பஸ்ஸில் ஏறி வந்து அவனியாவரம் கம்மாயில் தவறாம் கம்மான்னு சொல்லக்கூடிய ஊரில் அப்படி இருந்த என் தாய் வந்து என்னையெல்லாம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, என்னடா எது வேற எங்கேயுமாடா ஜல்லிக்கட்டில் என் மையனை கூப்பிட்றாண்டு பெடக்கோழியில் அடித்து சாப்பாடை போட்டு உணர்வை ஏற்றி அம்மா இருக்கண்டா, நீ இன்னும் அடுத்த மாடை குத்துன மாடை போய் திருப்பி பிடிச்சிட்டு வாடா. காயம் பட்டிருக்கு. நைட்டு வந்து பாத்ரூம் போகிறது கூட என்னால் முடியலை. என்னுடைய தாய் அந்த வயசுலேயும் கூப்பிட்டு போய் என்னுடைய பாத்ரூம் போக விட்டு என்னை படுக்க விட்டு வீட்டில் வந்தோடனே அவளை காயம் பட்டதுக்கப்புறம் என் மையனை வந்து ஆளாத்தி எடுத்து துணூறு பூசி விடுது, வீரத்துணூறு. அதான் என் தாய், வீரத்தாய். அப்போ இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் அடித்து சரி பண்ணுது. அந்த மாவு கட்டோடய போய் சத்திரப்பட்டியில் போய் வளச்சிக்கிட்டு பிடிச்சி அந்த மாவு கட்டில் அப்புறம் தான் போய் பிடிச்சனே கொடன்னு ஆடிச்சுன்னா அறுத்து பார்த்தேன். அப்புறம் கை கூச்சம் வந்துருச்சு, அப்புறமேட்டு மறந்துருச்சு. இந்த கையை வச்சு தான் 4000 மாடுகளை பிடிச்சிருக்கு. கடைசி காலத்தில் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், என் தாய் இறந்ததுக்கப்புறம் முடக்காத்தான் மணி மாடு பிடிக்க மாட்டாருன்னு சொல்லி என்கிட்ட பிடிபட்ட மாட்டுக்காரவங்க எத்தனையோ பேர். ஏன்னா 4000 மாடு பிடிச்சிருக்கோம்னா அது பல வம்புகள்லாம் சந்திக்கணுமா இல்லையா? கோபதாபங்கள் இருக்கத்தானே செய்யும். ஒரு மாடை பிடிச்சா எனக்கு கொஞ்சுவானா? என்னைய கமெண்ட்ஸ் பூரா போடுவான் பார்த்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் பூரா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுறேன் பூரா எனக்கு எப்படின்னா, என்கிட்ட பாதிக்கப்பட்டவன் இருக்கேன். ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சி புள்ள அப்பா சேர்த்து புள்ள எனக்கு எதிரியா இருக்கு. அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவர் மாட்டை பிடிச்சவர்னா எவனு கொஞ்சம் மாட்டால. இப்போ நம்மகிட்டனால இது பண்ணவேன், இதனால இது பண்ணதெல்லாம் பார்த்து நிறையா பண்ணியிருக்கோம். அதுபோக நம்ம வீடுடைய சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாய் மிகப்பெரிய சப்போர்ட்டு. வீட்டில் தங்கச்சி, அப்பா, அண்ணன், தம்பி, நம்ம குடும்பம் சப்போர்ட் இல்லாட்டி இவ்வளோ அளவுக்கு வர முடியாதுங்க. அதுவும் நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல சப்போர்ட். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது அம்மா வந்து இந்த மாதிரி காயம் பட்டு வந்தால் கூட துண்ணூரை வச்சாங்க, போயிட்டு குத்துன மாடை புடி அப்படின்னு சொன்னாங்க, திருப்பி பிடிச்சிட்டு வாடானா. அதுக்கு பிறகு கல்யாணம் நடந்த பிறகு இருக்குல்ல, மனைவியோட சப்போர்ட்டு, ஜல்லிக்கட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க அவங்க, எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்? தனக்கான மனைவியை இடைப்பட்ட காலத்தில் ஜல்லிக்கட்டை முடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். கல்யாணமே திருமண வாழ்க்கை நான் வேணான்னு சொல்லி பல மீடியாவில் சொல்லியிருக்கேன். ஏன் வேணான்னு சொன்னீங்க? என்ன காரணம்? இப்போ இந்த மாதிரி பேட்டி ஏற்பட்ட ஜல்லிக்கட்டில் பேட்டி கொடுக்குறோம்ல, இந்த மாதிரி இடத்துல ஒரு மெயினான இடத்துல காயம் பட்டிருக்குன்னு சொல்லி என்னை வந்து இல்லாத ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்களை செலுத்தி இந்த மாதிரிக்கு அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி ஒரு முட்டாள் எப்படின்னா
ஒரு காளையே ஒரு தோல்வி வீரனும் ஒரு ஒரு நாள் பல நாள் வெற்றி இருக்கும், ஒரு நாள் தோல்வி இருக்கும். அந்த தோல்வி என்ற பற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அது சித்தரிக்கப்பட்ட பொய்களை வந்து சமூக வலைதளத்தில். அப்போ நான் என்ன சொன்னேன், எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் முடிக்க, நம்ம கேமில் இருக்கோம், கொஞ்சம் லேட்டாக முடிப்போம்னு சொல்லி எனக்கான ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்தேன். இன்றைக்கி என் மனைவி இன்னைக்கு சொல்லுது, என் தாய் போல். அதுவும் இன்னைக்கு ஒரு இடத்துல மாடு குத்தி ப்ராக்டிஸில் கல்யாணத்துக்கு அப்புறம் மாடு குத்தி அந்த அந்த இது பூரா ட்ரெஸ்ஸு பூரா ரத்தமாக இருந்துச்சு. ரத்தத்தை அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கள் வீட்டில் தூக்கி போட மாட்டாங்க, அழகாக அதை கசக்கி வீட்டில் புது துணிமணியாது அப்படியே கசக்கி வீட்டில் போட்டு என்னங்க மாடு குத்திருச்சா விடுங்கம்மா, அந்த மருந்து மாத்திரையை கொடுத்து நம்மளுக்கான உணவை கொடுத்து ஊட்டத்தை கொடுத்தவங்க. இப்போ அந்த மாதிரி என் தாய்க்கு அடுத்து என்னுடைய ஒய்ஃபும் மனைவி அந்த மாதிரி தான். என் தங்கச்சி அது மாதிரி தான். என் தங்கச்சிக்கு அடுத்து என் மனைவி இன்னைக்கு மிகப்பெரிய, சும்மா சொல்லக்கூடாது, என் மையன் 2 மையன், வீரதேவி வீரவிஷ்ணு. அவங்கெல்லாம் கல்வியை முதல்ல பேனா புடுறாமானே, அடுத்து கொம்ப புடுறான்னு சொல்லி அவனை இன்னைக்கு பேனா பிடிக்க விட்டுருக்கேன். பாரம்பரியத்தை முதல்ல கல்வியை கற்றுக்க, அப்புறம் பாரம்பரியத்தை கற்றுக்க. பேனாவை பிடிச்சி நீ பேனா புடுறாமானே, நாளைக்கு நீ கொம்ப பிடிச்சிருவாடான்னு எப்பப்பா கூட்டி போவேன்றேன். இப்போலாம் வேணாம்டாமானேன்னு சொல்லி அது மாதிரிலாம் வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அது போக மனைவி அந்த மாதிரி சப்போர்ட், நல்ல சப்போர்ட். அதெல்லாம் எந்த ஜல்லிக்கட்டு போனாலும் துவச்சி வச்சு இன்றைக்கி வெளியே வச்சிரும். இன்றைக்கி இந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு 2 வருஷம் இப்போ ஜல்லிக்கட்டை நிப்பாட்டி வச்சுருக்கேன். 27 வருஷம் விளாண்டுட்டேன். கொஞ்சம் ஓய்வு வேணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு. இன்றைக்கி விட்டாலும் சும்மா கொஞ்ச நேரத்தில் போடுற பக்கம்லாம், பந்தை போடுற பக்கம்லாம் 6 போர் மாதிரி அடிப்பேன். அவுக்குற எல்லா மாடையும் பிடிப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு இருக்குது. அதனால் எல்லா மாடையும் போக்கு மாடு, சுத்து மாடுலாம் நான் சொல்ல மாட்டேன். அந்த ஒத்த மாடு பிடிப்பேன்லாம் சொல்ல மாட்டேன். எல்லா மாடையும் மாடாக மதிப்பேன். எல்லா மாடையும் மாடாக மதிக்க முதல்ல கற்றுக்கிறனோ, அதுபோக எல்லா மாடையும் பிடிக்க கற்றுக்கிறேனோ. அப்படின்னா தான் இவ்வளோ மாடு நீங்கள் உங்களால் பிடிக்க முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களை பற்றி கேள்விப்பட்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, உடம்புல ஜல்லிக்கட்டில் ஈடுபட்டதில் 100க்கும் மேற்பட்ட தையல் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையான தகவலா? குறைச்சிட்டிங்களா? 38 குறைச்சிட்டிங்க. இல்லை, நான் கூட இது சித்தரிக்கப்பட்டு வந்ததா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ நம்மளை கோழி உள்ளவங்க சித்தரிக்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னு. அதான் 100 தையல் அப்படின்னு சாத்தியமா? எனக்கு அது டவுட்டாக இருந்து அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ பார்த்துங்க, இதில் இடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா, இடுப்பு கீழே இந்த மாதிரி இங்கே குத்தி இங்கிட்டு வந்துருக்கு. அதே இந்த சைட்லேருந்து இங்கிட்டு வந்துருக்கு. தொடைக்கு குத்தி இங்கிட்டு வந்துருக்கு. அதே இந்த சைட்லேருந்து இந்த வரைய குத்திருக்கு. வரிச்செலும்பு உடஞ்சிருக்கு. இந்த தாடை பகுதியில் எலும்பே உடஞ்சிருக்கு. இந்த எலும்பு இப்போ தான் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி சின்ன பிள்ளையில் இதில் குத்துனது தான் இந்த இடத்துல. இன்றைக்கி இல்லை, அன்னைக்கே லைட்டாக ஜஸ்ட் அளவில் தப்பிச்சிட்டேன். அது இன்றைக்கி ஒரு வயசு பிராயத்தில் மாற கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. அந்த மாதிரி காயங்கள்லாம் நிறையா வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை. இவ்வளோ காயம் வாங்கியிருக்க மேட்டரில் தொடைய இப்படி ஒரு இடத்துல டாக்டர் பார்த்து, என்ன அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னாப்புல. இப்படி தொடையை ஆட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்படி தொடையை அப்படி ஆட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்க்குறாங்க, டாக்டரே பார்க்குறாங்க, என்னையா உங்களுக்கு என்ன அப்படி அசால்ட்டாக உட்காந்துருக்கீங்க சார், மதப்பு ஊசியெல்லாம் குத்தாதீங்க, நேச்சுரலாக தையல் போடுங்க. அப்படியே தொடையை ஆட்டி கொடுத்துக்கிட்டே தப்பேன் ஒருத்தன். நான் மட்டும் இல்லை, என்னைய போல் எத்தனையோ வீரர்கள் வந்து இந்த கலாச்சாரத்தை, வீரத்தையும், ஜீன் அந்த மாதிரி தாயும் தகப்பனுடைய ஜீன் தைடா தச்சுக்கிட்டேறா. தச்சு முடிஞ்சோன்னே போடுவோம், பிடிக்க தான் போடுவோங்க. குத்த தான் மாடு ஒரு வீரன் வந்து ஆகும். ஆனால் குத்துப்பட்ட மாடு பூரா நான் வந்து மோதிரவல்ல குட்டுப்பட்ட மாதிரி. எத்தனை தையல் போட்டிருக்காங்க இது வரைக்கும் உடம்புல? 138 தையல் போட்டிருக்காங்க. எலும்பு பகுதி கிட்டத்தட்ட உடம்புல சில இடத்துலலாம் ஏராளமான இடத்துல உடம்பு பிட்பிட்டாக இருக்குது. இந்த இப்போ காமிக்கிறேல, இந்த கையை அப்படின்னு உருவுனா இப்படி வந்துடும், தெரியுதா? இந்த கையே தனியாக இருக்கா. இது மாதிரி இந்த வரிச்செலும்பு பார்த்தீங்கன்னா, இந்த வரிச்செலும்பு இருக்குல்ல, இந்த எலும்பு எனக்கு உள்ளே போகும் ஒரு விரல். அதே இந்த எலும்பில் போகாது. இதெல்லாம் வந்து மாடு குத்தி இல்லை. இந்த இது வந்து பாலமெட்டில் அந்த மஞ்சுக்குள்ளே ஸ்கேட்டிங் போனது ஒரு கல் குத்தி உள்ளே ஓடிடுச்சு. அவ்வளோ வேகத்தில் போய் விழுகும் போது கல் குத்தி உடஞ்சி இதாகிடுச்சு. அதுவோ அந்த கால் எல்லா பேரும் லீக்கை போட்டிருப்பாங்க. முடக்காத்தா மணி மட்டும் லீக்கப்பே போடவே மாட்டேன். எனக்கும் இந்த காலில் இறங்கியிருக்கு. ஆனால் லீக்கப்லாம் போட மாட்டேன். வலி எவ்வளோ வலியை சமாளிச்சிருக்கேன். அப்படியே அந்த வலியில் போய் வீட்டில் காயம் பட்டதுக்கப்புறமும் அந்த வலியில் போய் தூங்கும் போது ராஜ போதை அடிச்சவங்க கூட மட்டை மிளகா தூங்குவான். அப்படியே கெத்தாக தூங்குவோம் வச்சுக்கோங்க. இந்த வலியில் தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் பார்ப்போம், வளைச்சிக்கிட்டு பிடிப்போம். வீடு எல்லாம் எங்களுக்கு வீடு மட்டும் இல்லை, எல்லா பேரும் நட்பு வட்டாரத்தில் எல்லாத்தையும் சப்போர்ட்டுங்க. இப்போ இவ்வளோ நாளாக வந்து பாரம்பரியம், கலாச்சாரம் இந்த விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான எல்லா வழியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த தலைமுறை இருக்குல்ல, அடுத்த தலைமுறையில் வர்ற மாடுபிடிவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன முதல்ல சொல்வீங்க? ஜல்லிக்கட்டில் எந்த அளவுக்கு தாய் நம்பிக்கையை வச்சுருக்கோ அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கக்கூடாது. ஏதோ அசால்ட்டாக போகிறோம், ஜல்லிக்கட்டில் டிஷர்ட்டை போட்டு மாடு பிடிக்க போகிறோம் அப்படின்றத, கல்வியை எந்த அளவுக்கு அடிப்படை கல்வியை நீ முதல்ல கற்றுக்கிறையோ அது மாதிரி ஜல்லிக்கட்டு அனுபவத்தை முதல்ல அடிப்படையுடையதை தெரிஞ்சுக்கிறணும்னு சொல்ல வரேன்.
எனக்கு என் தாய் மட்டும் இல்லை, தமிழகத்தில் ஒவ்வொரு தாயும் என்னுடைய தாய்க்கு சமம் அப்படின்றத நான் நேசிக்கிறேன். அந்த தாயோடைய நம்பிக்கையை வந்து சீர்குலைச்சிடாதீங்க. நல்ல அடிப்படையை முதல்ல ஜல்லிக்கட்டு அனுபவத்தை கற்றுக்குங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டைலாக விளையாட பழகிக்கிங்க. ஏதோ டிஷர்ட்டை போட்டுட்டோம், அவங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. மைக்கை கொடுத்தனே வர்ணியாளர் ஆயிட முடியாது, ஃப்ளைட்டை கொடுத்தனே டிரைவர் ஆயிட முடியாது, டிஷர்ட்டை போட்டனே மாடுபிடி வீரனாக ஆயிட முடியாது. முதல்ல எந்த அளவுக்கு நம்ம கல்வியை கற்றுக்கிறோமோ அது மாதிரி அடிப்படையுடைய அனுபவத்தை நல்லா பழகிக்கிறோம். ஜல்லிக்கட்டில் உடைய நுணுக்கத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரர்களும் என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். உங்களுடைய பாரம்பரியத்தையும் பண்பாடையும் நீங்கள் உங்கள்கிட்ட பழகிருக்கிறத மற்ற வீரர்களுக்கு நீங்கள் பழகி கொடுங்க. கையெடுத்து வணங்குறேன். தெரியாதவர்களை அலைமோத விட்டுறாதீங்க. தெரிஞ்ச உங்களுடைய கேமை அடுத்தவங்கள்ட்ட பழகி கொடுங்க. இன்றைக்கி ஒரு முடக்கத்தான் மணி, இன்றைக்கி ஒரு மணியாக இருந்தவன் எனக்கு யாரும் பழகி கொடுக்காத இதெல்லாம் காரணத்தினால ஏறதாழ கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட வீரர்களை உருவாக்கி நான் இந்த மண்ணில் இல்லாமல் இருந்தாலும் கூட என்னுடைய கேமு உயிராக பல வீரர்கள் மத்தியில் உயிராகவே இருக்கும். என்னுடைய கேமு உதிச்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுடைய விளையாட்டு வீரர்களை என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக கேட்குற வார்த்தை, அந்த ஜல்லிக்கட்டு கற்றுக்கிறக்கூடிய பாரம்பரியமாக கற்றுக்கிறக்கூடிய இருக்க ஆசைப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். உங்களுடைய கேமை மண்ணில் புதைச்சிடாதீங்க. வாழ்நாள் கடைசி வரையே நம்ம ஹீரோவாக இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. மற்ற ஏகப்பட்ட ஹீரோவாக ஆக்கி நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைங்கன்றது தான் இது என்னுடைய ரெக்வெஸ்ட்டாக நினைக்கிறேன். வருங்கால தலைமுறைகள் விளையாட்டு வீரர்கள் உன்னுடைய தாய் தந்தைகளுடைய குடும்பனுடைய நலனை தெரிந்து அதோடைய கருதி அழகாக உங்களுடைய திறமையை வந்து விளையாடுங்க. இருந்தாலும் நம்ம தாய் தந்தைகளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க. என் மயன் திரும்பி வருவான்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நல்லா விளையாண்டு பழகுங்க. நல்லா ஒரு அனுபவத்தை கற்றுக்குங்க. நல்லா பிடிச்சி நல்லா உங்களோட தாய் தந்தைகளுக்கு பேர் எடுத்து கொடுங்க. தென் தமிழகம் மட்டும் இல்லை, எல்லா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இனி வருங்காலத்தில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுனா மதுரை, அந்த மதுரையுடைய அடையாளத்தை இன்றைக்கி ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நடத்தணும். என் மண், என்னுடைய புண்ணியம் செஞ்ச பூமி, இதாண்டா எங்கள் சாமி, எங்கள் வீர விளைஞ்ச மதுரை. தெருவுக்கு பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் எண்ணி சொல்ல முடியாத ஊர்களில் ஊருக்கு ஒரு வீரனை தான் பார்க்க முடியும். எங்கள் மதுரை மண்ணில் மட்டும் தான் தெருவுக்கு 1000 வீரனை பார்க்க முடியும். ஒவ்வொரு தெருவுக்கும் 1000 வீரனை இருப்பான். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மதுரை மண்ணில் ஒவ்வொரு ஊர்களையும் தெருவுக்கு 100 வீரர்கள் 200 வீரர்கள் இருப்பேன். செலக்டடாக இருப்பேன். பிடிக்கணும்னா அப்படித்தான், அப்படியே ஜெட்டு விமானம் மாதிரி போவேன் பிடிக்கிறது சுத்தலையும். ஏன்னா அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டில் ஆரம்ப காலத்துலேருந்து அப்பனுக்கு எடுத்து அப்பேன், அப்பனுக்கு எடுத்து சுப்பேன், இப்படி வாழ்ந்த ஊர் சும்மா இல்லை. பல முப்பாட்டனுக்கு பாட்டன் இருந்த ஊர். அப்படி ஊரில் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அதனால் 100 வீரனாக இருப்பேன். மதுரை பூரம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பிளேயர் பூராமே, யாருமே இது வேணாம். ஏன்னா பிறக்கும் போதே சின்ன பிள்ளைகளுக்கு வீரத்தை ஊட்டி விட்டே பிறப்பேன். 2 சாக்ஸு பலினை கொடுத்து போட விளாட்றா அப்படின்னு சொல்லி அப்படியே பற்றி விட்டுட்டு இப்படி உட்காந்து பார்ப்பேன். மயம் எப்படா இருக்கான். சேவலுக்கே டப்பனி போட்டு ஜோடி போடுறவன் பெத்த பிள்ளைக்கு எப்படி போடுவேன். அந்த மாதிரி களத்தில் பிள்ளைகளை வீரியமாக வச்சுருப்பான். அதனால் எல்லாருமே சிறப்பாக விளாடுங்க. உடலை வந்து பார்த்துக்குங்க. நானும் சில நாள் ஒரு சிறிய ஏமாற்றமாகி காயம்பட்டவன் தான். ஆனால் இருந்தாலும் இந்த காயம் வருங்காலத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த ஜல்லிக்கட்டு மட்டும்தான் ஜாதி மதம் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் அண்ணன் தம்பி சொந்த மந்தமாக, என் சொந்தக்காரன்ட்ட கூட நான் பழகினதில்லை. எல்லா குடும்பம் எல்லா சாதி மதம் பேரம் இல்லாமல் அண்ணனா தம்பியா, நான் மித்தவங்க கூட பணம் காசுக்கு ஆசைப்படுவான். எவனாலும் என் உரிமையாக மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டானா நான் அந்த போதையிலே வாழ்கிறவன். என் மச்சான்டா என் மாமாடா அப்படின்னு சொல்லி அந்த ஆசையில் வாழ்கிறவங்க தான் அந்த முடக்கத்தான் மணி. மித்தபடி என் குடும்பம் அப்படின்றத காட்டியும் என் தம்பியே கூட ஒரு நாள் தம்பின்னு சொன்னதில்லை. ஒட்டுமொத்த நான் பழகக்கூடிய தம்பினே வாழ்ந்தவன். அதனால் எல்லா பேரும் தன்னுடைய உடம்பையும் பார்க்கணும், நம்மளுடைய கலாச்சாரத்தையும் காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கணும். ஒட்டுமொத்த மாடுபிடி வீரர்கள் சீனியர்கள்லாம் இருந்தீங்கன்னா பல வீரர்களுக்கு பழகி கொடுங்கன்ற எண்ணத்தோடைய இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் ஜல்லிக்கட்டை பற்றி நிறையா விஷயம் பேசணும். ரொம்ப அழகாக ஜல்லிக்கட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, மாடுபிடி வீரர்களோட என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.